ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கேரி டீச்சரில் வேறு மாதிரி ஒரு கேம் விளையாட போகிறோம். அது சூப்பராகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து பிளேயராகவும் விளையாடலாம், இல்லைனா ஸ்கேரி டீச்சராகவும் விளையாடலாம். நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது எப்படிலாம் விளையாடணும்னு நான் கேம் விளையாடும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம பிளேயராக விளையாடலாம் வாங்க. ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளோட ஸ்பீடு எனர்ஜி அதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து காசு கொடுக்கணும். அதெல்லாம் ஓகே, நம்ம வந்து ஸ்பீடுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். 500 இருக்குது. அது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து யாரெல்லாம் நம்ம கூட விளையாட வராங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டோம். நம்ம சேனல் பேர் தான் நான் வச்சுருக்கேன், செமையாக. நெக்ஸ்ட்டு ராபின்னு ஒருத்தங்க, ராபியா இல்லை ஜாம்பியான்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து ரிக்கி. அடுத்து வந்து ஜான். பொண்ணு பேருக்குமா ஜான் வைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேக். ஓ கிளவியா பாருங்க. ஐயோ ஐயோ. ஓகே, இப்போ நம்ம வந்து 2, 1 கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, இதில் நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து 5 இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா ஃபிக்ஸ் இபி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து 5 இதை ஃபிக்ஸ் பண்ணோம். அதுவும் மேலே வந்து டைம் போகும். ஓகே, 5 minutes அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளே முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த கேட்டை விட்டு வெளில போயிடணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், எலிமினேட் ஆகிடும். ஓகே, நம்ம இங்கே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். அவன் எங்கே பண்ணிகிட்ருக்கா? ஐயோ, பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்தில் வந்து அந்த ஹார்ட் பீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் வந்து பக்கத்தில் இருக்கான்னு இருக்கும். ஸோ பக்கத்தில் டேஷ்னு இருக்கும், அந்த ரன் பண்ணுற மாதிரி. அது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அவளோட்டு கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி வந்துடும். அவள் எங்கே இருக்கா? ஓகே, அங்கே இருக்கா அவள். ஸோ நம்ம வந்து வேறு நம்ம வந்து 2 இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம டீம். ஓகே, இன்னும் நம்ம வந்து 3 ஃபிக்ஸ் பண்ணணும். அங்கே அவன் என்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஓகே, இந்த சைடும் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 அங்கே லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. ஓகே, எங்கெங்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அப்படியே சுற்றியும் பார்த்துக்கோங்க. ஒருத்தங்க எலிமினேஷன் ஆகிட்டாங்க, அவன் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வரும்ல, இங்கே நடுவில் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி வரும். ஓகே, நமக்கு 2வது வாட்டி வந்துடுச்சு. இவன் என்னத்துக்கு பண்ணுறா? ஓகே, இந்த இது முடிச்சாச்சு. ஒருத்தவங்க ஃபுல்லாகவே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ஐயோ வந்துட்டாடா பக்கத்தில். ஓடு 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 ஓடு. அவன் அங்கே போட்டுருக்கா. வந்துட்டா. ஐயோ நல்ல வேலை, மண்டையிலே ஒரு போடு போட்டா. ஓகே, தப்பிச்சு. ஐயோ வரா. ஐயோ எங்கே போகிறதுனே தெரியலையே. அவள் இப்போ நம்ம க்ளோஸரில் எங்கேயுமே இல்லை. ஸோ 2 பேரும் எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்னத்துக்கு நானும் எலிமினேட் ஆகிருப்பேன். இன்னும் 1 தான், அங்கே நம்ம கண்ணுக்கிட்ட தெரியுதுல்ல, அது 1 மட்டும்தான். பரவாயில்ல, இந்த வாட்டி சீக்கிரமாக முடிச்சாச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் டக்குன்னு. இன்னும் 2 பேர் தான். ஜான் ப்ரவுனும் எலிமினேட் ஆகிட்டான். நமக்கு இந்த நீடில் வந்துடுச்சு. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். இவ்வளோ பொறுமையாக இருக்கு. நானு இன்னொரு வாட்டி நீடில்
போஸை. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இது முடிச்சாச்சு. ஓகே, நம்ம இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கேரி டீச்சராக விளையாட போகிறோம். அதாவது அந்த கிளவியாக நம்ம விளையாட போகிறோம். ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்கேரி டீச்சரை ப்ரெஸ் பண்ணோன்னா அதுவே வந்துடும். ஓகே, இதில் நமக்கு வந்து எதுக்குன்னா டெலிபோர்ட் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் அதிகமாக கொடுத்துருலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம தான் ஸ்கேரி டீச்சர். ஸோ இந்த சைடில் இருக்கிறதுல நம்மளோடது வந்துடும். ஓகே, வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம யாரெல்லாம் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த சைடு வரும். ஸோ ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்மா. ஓகே, அடுத்து யார் வரான்னு பார்ப்போம். அடுத்து எல்வின். போன வாட்டி ராபியாக வந்தாலும் அவன் தான். இப்போ இந்த வாட்டி எல்வின். ராபி இந்த சைடு இருக்கான் பாருங்க. ஓகே, இன்னும் 2 பேர். என்னது ஜொனத்தான். இன்னும் யார் லாஸ்ட்டு? நிஷா. ஓகே, இன்னும் 4 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 1. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களாக போய் அடிக்க ஆரம்பிக்கலாம். எவனையும் காணும், யாரையுமே காணும். ஈவி இருக்க பக்கத்தில் வருவானுன்னு நினைக்கிறேன். எங்கடா யாரையுமே காணும், எங்கடா போனீங்க? இங்கே தான். வாடி, அவ்வளோதான். முன்னாடி ஓடுறீங்க இங்கே ஒருத்தன் அந்த ராபி மாதிரி இருந்தாலும் அவன் தப்பிச்சிட்டான். முடிச்சு விட்டாச்சு. இங்கே ஒருத்தி நம்ம தான் அடித்தோமா? நானே போய் திறக்க போகிறேன். நான் இங்கே ஒருத்தன் குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நமக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி வரான். யார்? நிஷா. தப்பிச்சிட்டான். எங்கடா சுற்றிக்கிட்டே இருக்க? ஆட ஸ்காரிக்கிட்டே இருந்தே நீ தப்பி. எங்கடா ஆளைய காணா? எங்கடா போன? இந்த இங்கே ஓடிட்டுருக்கான். நிஷா, ரொம்ப தப்பு. ஆனால் ஒருத்தனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கடா ராபியும் காணா, ஆல்மாவையும் காணா. ஒரு வாட்டி டெலிபோர்ட் ஆகிக்கலாமா? எந்த சைடு ஃபுட்ஸ் இருக்குது? இங்கே தான் இருக்குது. டெலிபோர்ட் இடிக்காத. என்ன அடிக்கவே இல்லை. என்ன ஆல்மா மட்டும் இருக்குது. தாதா இங்கே தான் நிற்கிறோமா? உள்ளே ஜம்ப் பண்ணி போகிற. எனக்கும் ஜம்ப் பண்ண தெரியும். ஐயோ, குதிக்க முடியல. நோ ஆல்மா, நோ, தப்பு பண்ணுற. எங்கடா ஆகணும்? இருங்க, 5 பேர்த்தையும் பிடிக்கிறதுக்குள்ள. ஓகே, இப்போ இதுக்கு எலிமினேஷன் டைம் முடிஞ்சோடனே அவ்வளோதான், நம்ம தான் இந்த வாட்டி ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த வாட்டி நம்ம ஸ்கேரி டீச்சராக சூப்பராக விளையாண்டுட்டோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.